நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் நடந்த வெள்ள சேதங்களுக்காக ஒரு நிவாரணத் தொகையை தமிழக முதல்வர் அவர்கள் டெல்லி சென்று பிரதமரை சந்தித்து ஒரு கோரிக்கையை வைத்திருந்தார். எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி. அதற்கு ஒன்றிய அரசு ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை அனுப்பி பணம் கொடுக்காட்டி தப்பில்லை, அவங்க நமக்கெல்லாம் ஒரு பாடம் நடத்திட்டு போயிருக்காங்க. அந்த பாடத்தில் எவ்வளவு தவறுகளும் எவ்வளவு முரண்களும் இருக்கின்றன என்பதை குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது உங்களது த ஒயிட் நோட்டீஸ். நண்பர்களே, ஒன்றிய நிதியமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறாங்க. அதில் சில தகவல்களையும் சில கேள்விகளையும் முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் தமிழக அரசை முன்கூட்டியே எச்சரித்திருந்தோம், தமிழக அரசு சரியாக இந்த புயல் வெள்ளத்தை கையாளவில்லை, ஆகவே இதில் தமிழக அரசு பெரும் தவறடித்திருக்கின்றது அப்படின்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, அங்கிருந்து வந்த மத்திய பேரிடர் குழு இங்கு தமிழக அரசு மிகச்சிறப்பாக பணிகளை செய்துள்ளது, வெள்ளத்தை மிகச்சிறப்பாக கையாண்டுள்ளது, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையினால் தான் இந்த அளவுக்காவது சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி பாராட்டி, அதற்கப்புறம் அவங்க தான் கொண்டு வந்து உங்களுக்கு அறிக்கையை கொடுத்துருப்பாங்க. அதை படித்து பார்த்துட்டு தான் நீங்கள் வந்திருப்பீங்க. இல்லைங்கிற பட்சத்தில் இங்கே வெள்ளத்தை தமிழக அரசு சரியாக கையாளவில்லை அப்படின்னு சொல்லி உங்களிடம் அறிக்கை கொடுத்தது யார்? நீங்கள் பதவியில் இருக்கீங்க. இப்போ அண்ணாமலை பேசினாலோ வேறு யாராவது பேசினாலோ எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை, அவங்க பொறுப்பில் கிடையாது. நீங்கள் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க ஒரு அறிக்கையின் அடிப்படையில் தான் நீங்கள் பேசணும். மத்திய பேரிடர் கண்காணிப்பு குழு வந்து குட் சர்டிஃபிகேட் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டு போயிடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு பேட் சர்டிஃபிகேட் யார் ரிப்போர்ட் கொடுத்தா? அந்த ரிப்போர்ட்டை வச்சு தான் நீங்கள் பேசணும். நீங்கள் மற்றவங்கள மாதிரி பேச முடியாதுல்ல. ஆகவே அதில் ஒரு முரண் இருக்கின்றது. இரண்டாவது, நேஷ்னல் டிசாஸ்டர்னு ஒன்று கிடையாது, தேசிய பேரிடர்னு ஒன்று கிடையாது. உத்தராகண்டை கூட நாங்கள் அப்படி அறிவிக்கவில்லை. ஸ்டேட் டிசாஸ்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது மாநில அரசு அதை செய்து கொள்ள வேண்டும். மத்திய அரசு அப்படி நாங்கள் அலோகேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்க. நேஷ்னல் டிசாஸ்டர்னே ஒன்று கிடையாது. நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்னு ஒன்று எதுக்கு வச்சுருக்கீங்க? தேசிய பேரிடரே இல்லை. அப்போ தேசிய பேரிடர் மேலாண்மை வாரியம் எதற்கு? கேள்வி வருதில்ல, அது எதுக்குன்னு கேட்குறேன். அப்போ தேசிய பேரிடரே இல்லைங்கும்போது அதுவும் தேவையில்லை. ஆகவே இதிலும் முரண் இருக்கின்றது. அடுத்தது மூன்றாவது, ஏற்கனவே உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் நண்பர்களே, நாம் கட்டக்கூடிய ஜிஎஸ்டியில் ₹1 29 பைசா மட்டும்தான் நமக்கு திரும்பி வருது, 71 பைசா இதர மாநிலங்களுக்கு போயிடுது. இதே வேளையில் உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசம் ₹1 கட்டுறாங்க, ₹2.25 பைசா அவங்களுக்கு திரும்ப ஜிஎஸ்டியில் கிடைக்கிது. அடிப்படையில் என்ன அப்படின்னா, 2-3 நாட்களுக்கு முன்னாடி கூட உத்தரப்பிரதேசம் தமிழகத்தை 3வது இடத்துக்கு தள்ளி ஜிடிபியில் 2வது இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய 20-30% பேர் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் தான் வேலைக்கு வர்றாங்க. ஒன்று. மேலும் ஜிஎஸ்டி வரியை இப்படி மற்ற மாநிலங்கள்லேருந்தெல்லாம் பிடுங்கி உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுத்தா அது முதலிடத்துக்கு முன்னாடி கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கின்றது. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, 5 லட்சம் கோடி நாங்கள் ஜிஎஸ்டி கட்டினா 1.5 லட்சம் கோடி தான் எங்களுக்கு திருப்பி ஃபண்டாக கிடைக்கிது. மிச்சம் 3 லட்சம் கோடி வருவதில்லை, அது மற்ற மாநிலங்களுக்கு போயிடுது. அந்த பணத்தை இந்த நேரங்களில் திருப்பி கொடுக்கலாமா இல்லையா? வெள்ள சேதங்களால் பாதிக்கப்பட்ட ஜிஎஸ்டி கட்டக்கூடிய தொழிற்சாலைகளுக்கும் தொழிலதிபர்களுக்கும் நீங்கள் தாங்கங்கிறேன். அம்பத்தூர் எஸ்டேட்டு கொடுக்கலாமா இல்லையா? திருநெல்வேலியிலையும் தூத்துக்குடியிலையும் எத்தனை தொழிற்சாலைகளும் தொழில் செய்யக்கூடிய நிறுவனங்களும் எம்எஸ்எம்இ பீப்புளும் எத்தனை பேர் இப்போது இழப்பை சந்திச்சிருப்பாங்க? அவங்க தானே ஜிஎஸ்டி கட்டுறாங்க. ஆகவே அந்த தொழிற்சாலைகளும் தொழிலதிபர்களுக்கும் ஒரு கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன். உண்மையாகவே நீங்கள் கேள்வி கேட்க வேண்டியது மத்திய அரசை நோக்கி தான், மாநில அரசு கிடையாது. ஏன்னா நீங்கள் கட்டக்கூடிய ஜிஎஸ்டி முழுமையாக மத்திய அரசு தான் சாப்பிட்டுட்டு. நீங்கள் ₹1 கட்டுறீங்கன்னா உங்களுக்கு 29 பைசா தான் மாநில அரசிடம் இருக்கின்றது, 71 பைசா மத்திய அரசிடம் தான் இருக்கின்றது. நீங்கள் கேள்வி கேட்க முறையான தகுதி உள்ளவர்கள் மத்திய அரசு தான்.
ஆகவே உங்களுடைய கேள்விகளை மத்திய அரசிடம் வையுங்கள். மாநில அரசிடம் நீங்கள் கேட்கணும். அதே நேரத்தில் உங்களுடைய குரலை மத்திய அரசிடம் நீங்கள் எழுப்ப வேண்டும். ஏன்னா ஜிஎஸ்டி முழுக்க உங்களது மத்திய அரசுக்கு தான் போயிட்டுருக்குது. நீங்கள் இங்கே பாதிக்கப்பட்டால் கூட உங்களுக்கு அந்த ஃபண்ட் இப்போ வரல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வரி அப்புறம் எதற்கு கட்ட வேண்டும்? கூட்டாட்சிங்கிறது என்ன? வரி வசூல் செய்வதற்கு மட்டும்தானா? நேஷ்னல் டிசாஸ்டர்னு ஒன்று இல்லைன்னு தெளிவாக சொல்கிறீங்கல்ல. ஆனால் ஜிஎஸ்டி வேணுங்கும் போது கூட்டாட்சி தத்துவம் உங்களுக்கு உதவுதில்லை. அப்போ தமிழ்நாட்டிலேருந்து வாங்கி யூபிக்கு கொடுக்குறீங்க, அது கூட்டாட்சியில் தானே வருது. ஒரு மாநிலத்திலிருந்து பிடுங்கி இன்னொரு மாநிலத்துக்கு கொடுக்குறீங்க. அப்போ இந்திய ஒன்றியத்தில் தமிழ்நாடு இருக்குது அப்படிங்கிற கூட்டாட்சி தத்துவத்துக்கு தமிழ்நாடு மரியாதை கொடுக்கறதுனால தானே யூபிக்கு அந்த 71 பைசாவை கொடுக்குது தமிழ்நாடு. அதே நேரத்தில் இப்போ நேஷ்னல் டிசாஸ்டர்னு வரும் பொழுது ஏன் நீங்கள் அந்த வரியை தமிழகத்துக்கு நீங்கள் திரும்பி கொடுக்கக்கூடாது? எல்லா வேலைகளும் நீங்கள் தருவதில்லை. இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளில் தருவதற்கு உங்களுக்கு என்ன? இது போன்ற கேள்விகளுக்கு எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பதில் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா யாராக இருந்தாலும் கோபம் வரும். யாராக இருந்தாலும் உன் அப்பன் வீட்டு சொத்தான்னு கேட்கத்தான் செய்வாங்க. ஆகவே நீங்கள் இதுக்கு போய் ஒரு லெக்சரிங் கொடுத்துட்ருக்காதீங்க. பாதிக்கப்பட்டவன் பூரா இங்கே இருக்கிறான். எங்களுடைய வரி பணத்தை தான் நாங்கள் கேட்குறோம். அந்த வரி பணத்தில் முழுமையாக கேட்கல, அதில் ஒரு பகுதி தான் கேட்குறோம். 20,000 கோடி தான் கேட்குறோம். அந்த 20,000 கோடி வந்தால் இப்போது சென்னை மற்ற இடங்களுக்கெல்லாம் அந்த வரக்கூடிய தொகை மிகவும் நிவாரணத்துக்கு உதவியாக இருக்குன்னு தான் கேட்குறோம். ஆகவே நீங்கள் அதை கன்சிடர் பண்ணுங்கள். அதை விட்டு போட்டு இங்கே தமிழ்நாட்டுக்கு லெக்சரிங் கொடுக்க வேண்டாம். தமிழக மக்கள் உங்களுக்கு பாடம் நடத்துவார்கள். நீங்கள் தமிழக மக்களுக்கு பாடம் நடத்த தேவையில்லை. அடுத்ததாக, சரி, ஆளும் திமுக அரசுக்கு உங்களுக்கு ஆகாது, விடுங்க. தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு குழுவோடு நிவாரணத் தொகை கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. அவருக்காவது ஒரு ரெஸ்பெக்ட் கொடுங்க. அவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தாவது தமிழக மக்களுக்காக கொடுங்களே. அப்படியாவது நாங்கள் வாங்கிக்கிறோம், தமிழக மக்கள் அதை வாங்கிக்கிறோம். ஆகவே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களே, தமிழக மக்கள் பாதிக்கப்பட்ட இடத்துல இருக்காங்க. அவங்க கேட்குற கேள்விகள் எந்த தப்பும் இல்லை. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டதில் எந்த தப்பும் கிடையாது. ஆகவே நிர்மலா சீதாராமன் அவர்களே, இது தமிழக மக்களுடைய உரிமையைத்தான் அவங்க கேட்குறாங்க. ஆகவே வரி பணத்திலிருந்து ரிலீஃப் ஃபண்டை கொடுத்து மக்களுக்கு இந்த நேரத்தில் நிவாரண உதவிகளை செய்வது தான் மத்திய அரசுக்கு மிகச்சிறந்ததாக இருக்கும். நன்றி, வணக்கம்.